வணக்கம் மாமா. வாங்க மருமகனே. என்ன இவ்வளோ நேரம்? நல்ல தூக்கமா? இல்லை மாமா, நான் காலையில எழுந்து குளிச்சிட்டேன், இப்போதான் வரேன். அட அதிசயமா இருக்கு, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சிருக்க. மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க மருமகனே. அது வந்து மாமா, என்னைய யோசிச்சுட்டு இருக்க? சும்மா சொல்லு. இல்லை மாமா, மீனாட்சி கையில் இருந்த வீக்கம் குறைஞ்சிருச்சு. அவளுக்கு பெருசாக வலியும் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். சாதாரணமாக தான் இருக்கா. சரி, அதான் ஒத்தி வச்ச ஹனிமூனை திரும்ப ஏற்பாடு பண்ணலாமான்னு உங்ககிட்ட கேட்டு போலான்னு வந்தேன். யோ, ஹனிமூனுக்கு இப்போ என்ன அவசரம்? அதெல்லாம் நல்லபடியா மீனாட்சி குணமாகட்டும், அப்புறம் போய்க்கலாம். மாமா, மீனாட்சி பாதி குணமாயிட்டா மாமா. முழுசா குணமாகட்டும்யா. போற இடத்துல கை திரும்பவும் பரண்டு போச்சுன்னா பிரச்சனை தானே. இல்லை மாமா, வெறும் சுழுக்கு மாதிரி தான் இருக்கு, பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. எதுவா இருந்தா என்ன மருமகனே, பூரணமா குணமாகட்டும், மெதுவா போய்க்கலாம். இப்ப என்ன அவசரம்? நேத்து கூட பார்த்தேன், மீனாட்சி கையை அசைக்க முடியாம ஆவுன்னு கத்திக்கிட்டு இருந்தா. இந்த நிலைமையில நான் ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கிறது நல்லதில்லை. கொஞ்சமாவது அசைக்கிற அளவுக்காவது குணமாகட்டும், அப்புறம் பார்க்கலாம். என்ன மருமகனே? ஆ சரி மாமா. அது பாத்தீங்களா, என் மகளும் என் மருமகனும் என் வார்த்தையை தட்டவே மாட்டாங்க. பார்த்தேன். அத்தை, மீனாட்சி எங்க? அவ குளிக்க போயிருந்தா, இந்நேரம் ரூம்ல தான் இருக்கணும். சரி அத்தை. மாமா, நான் மேல ரூமுக்கு போறேன். சரிங்க மருமகனே. ஏங்க, நான் ஒரு விஷயம் சொன்னா கோவப்பட மாட்டீங்களே? அப்படி என்னத்த சொல்ல போற? இல்ல, கோவப்பட மாட்டீங்கன்னா சொல்றேன். கோவப்பட மாட்டேன், சொல்லு. இல்லங்க, எனக்கு என்னமோ மீனாட்சி ஹனிமூன் போறதுக்கு இஷ்டம் இல்லாம தான் கைய உடைச்சுக்கிட்ட மாதிரி நாடகம் போடுறாளோன்னு தோணுது. ஏய், சும்மா ரெடி. பாக்கி வந்த ஓட்டி பேசிக்கிட்டு இருக்க. மீனாட்சி எதுக்கிட்டே அப்படி பண்ண போற? நம்ம மகளை பத்தி நாமளே தப்பா பேசலாமா? அது இல்லங்க, எனக்கு என்னமோ. சும்மா ரெண்டர்ல. வணக்கம் ஜோசியரே, நான் தமிழ் பேசுறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். மீனாட்சி கை உடைஞ்ச மாதிரி நாடகம் போடுறத எப்படி எல்லார்கிட்டையும் ப்ரூவ் பண்றது? மாமா வேற அவளை பயங்கரமா நம்புறாரே, உண்மையை எப்படியாவது புரிய வைக்கணுமே. धांग दा तिना कदा तिता कदा धना क धन धांग दा तिना कदा तिता कदा धना क धन மீனாட்சி, என்ன தைரியம் இருந்தா என்ன தொடுவே நீ? மீனாட்சி சாயம் வெளுக்குது. போனா போதுன்னு பொறுமையா இருந்தா உனக்கு துளிர் விட்டு போச்சுல்ல? அது இல்ல மீனாட்சி, குளிச்சிட்டு வந்தியா? சேலையில வர கொஞ்சம் கும்முன்னு இருந்தியா? அதான். இன்னைக்கு ஐயோ மீனாட்சி, மீனாட்சி வேணாம் மீனாட்சி, மீனாட்சி மீனாட்சி தெரிய மாட்டேன் மீனாட்சி, மீனாட்சி அடிக்காத மீனாட்சி, மீனாட்சி மீனாட்சி சாரி மீனாட்சி, மீனாட்சி சொன்னா கேளு மீனாட்சி.
ஐயோ மீனாட்சி என்ன சௌந்தர்யா மேல சத்தம்? தெரியலையேங்க. தைரியம் உனக்கு? ஐயோ மீனாட்சி என் சாரி கையால மீனாட்சி. தானே உனக்கு சாவு. அம்மா மீனாட்சி பாத்தடி மீனாட்சி படாத இடத்துல பற்ற போது. தைரியம் இருந்தா அப்படி சொல்லுவேன். ஐயோ சுத்தி சுத்தி வராளே மீனாட்சி. வா போய் பாப்பா. மீனாட்சி வாங்க மாமா, நல்ல வேலை சரியான நேரத்துல வந்து என் உசுரை காப்பாத்துனீங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம். யோ மருமகனே, என்ன நடக்குதுங்க? டேய், அப்பா கேக்குறாருல்ல, பதில் சொல்லு. ஏன் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அப்பா அது நான் சொல்றேன் மாமா, இது சண்டை அல்ல, சிகிச்சை. சிகிச்சையா? ஆமா மாமா, எனக்கு தெரிஞ்ச நல்ல பிசியோதெரபி டாக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட மீனாட்சி கையை சுளுக்காயிருச்சுன்னு சொன்னேன். அதுக்கு அவரு வலிய மருந்து நல்லா கையை சுத்த சொல்லுங்க, எல்லாம் தானா சரியா போயிரும் சொன்னாரு. அதை தான் இப்ப நான் செய்ய வச்சேன். நீங்களே இப்ப பாருங்க, பாருங்க சரியாயிருச்சு. அட ஆமா, அது மாமா மீனாட்சியை சீண்டி விட்டா அவ எப்பவுமே நான் துரத்தி துரத்தி அடிப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் லைட்டா சீண்டி பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாது மாமா, ரூம்ல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து செம்ம அடி அடிச்சா. இப்ப கை சரியா போச்சு. எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட்? மருமகனே, நீ ஒரு வில்லேஜ் விஞ்ஞானியா? நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. நன்றி மாமா, கையை கொடுங்க. நன்றி. அப்பா இல்லப்பா, எனக்கு இன்னும் வலி இருக்கு. கேம் ஓவர் மீனாட்சி, இன்னும் எதுக்கு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க? மாமா என்ன மருமகனே? அதான் மீனாட்சி கை சரியாச்சுல, நீங்க சொன்னீங்கன்னா ஹனிமூன் ட்ரிப் அப்படியே கொஞ்சம். மருமகனே, அவசரப்படாதயா. இப்பதான் நம்ம குடும்ப ஜோசியர்கிட்ட பேசினேன். இன்னும் 1.5 மாசத்துக்கு எந்த பிரயாணமும் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நேரங்காலமெல்லாம் கூடி வரட்டும், ஹனிமூன் போறத பத்தி அப்புறம் யோசிப்போம். என்ன மீனாட்சி, அப்பா சொல்றது சரிதானே? சரிப்பா. கோபம் வந்தா இந்த மாதிரி தான் பண்ணுவியா? பொறுமையா நடந்துக்கிறது இல்ல? சௌந்தர்யா, ரூமை கிளீன் பண்ணி விடு. உடைச்சது அவ, கிளீன் பண்ண நான் என்ன வேலைக்காரியா? அவளே கிளீன் பண்ணட்டும். அப்பதான் இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா. அத்தை சொல்றதா கரெக்ட். விளையாட்டு பிள்ளைங்களா இருக்கீங்களாப்பா? சரி, கீழே என் ரூம்ல இருங்க, நான் ஆள் அனுப்பி கிளீன் பண்ண சொல்றேன். சரிங்க மாமா. கேம் ஓவர் மீனாட்சி. ஆனா ஜெயிச்சதனோ நீதான், நான் தோத்துட்டேன். நான் ஒன்னும் காட்சி பொருள் இல்லைங்க. உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்குதுங்கிறதுக்காக என்ன நீங்க பாக்குறீங்கன்றத என்னால ஏத்துக்க முடியாது. இதுவே நம்ம சந்திக்கிற கடைசி சந்திப்பா இருக்கட்டும். என் ஐஸ்வர்யாவை திரும்ப பார்க்க முடியுதுன்னு இப்பதான் 2 நாளா நிம்மதியா இருந்தேன். ஆனா கடைசியில துளசி இப்படி சொல்லுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வேட்டையா? எது வேட்டையாவா? ஒழுங்கா உரிமையா மாப்பிள்ளன்னு கூப்பிடியா? என்ன பாக்குற? சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவனே இவனே பேசுன. இப்பதான் சமாதானம் ஆகி போச்சுல, அப்புறம் என்ன? மாப்பிள்ளன்னு உரிமையா கூப்பிடு. இப்ப என்ன அதுவா முக்கியம்? பிரச்சனையை பத்தி பேசுங்கண்ணே. மாப்பிள்ள, இப்ப அந்த புள்ள என்ன சொல்லிருக்கு? எங்க ஊருக்கு வராத,
வந்தாலும் என்ன பார்க்காத, அப்படியே பார்த்தாலும் ஐஸ்வர்யா நினைச்சுக்கிட்டு என்ன பார்க்காதன்னு தானே சொல்லியிருக்கு. நீயே ஐஸ்வர்யா நினைச்சுக்கிட்டு பார்க்கறேன்னு சொல்ற. அட ஒன்னதான் பார்க்க வந்தேன்னு சொல்லிட வேண்டியதானே. டேய், அது எப்படா முடியும்? நீ என்னை பார்த்ததுலேருந்து உனக்கு நிம்மதி கிடைச்சிருக்கு, ஆனா எனக்கு அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு போனாலே திரும்ப எப்படிடா அவன் முன்னாடி போய் நிக்கிறது? நீங்க அவசரப்பட்டீங்க மச்சான். புரியல. அந்த பொண்ணுகிட்ட நீங்க உங்க பழைய காதல் கதையை சொல்லியிருக்கவே கூடாது. என் பின்னாடி எதுக்கு வர? என்னை ஏன் பாக்குறேன்னு கேக்குறா. அவகிட்ட எப்படி சொல்லாம இருக்க முடியுமாப்ல? அதுக்கே மச்சான் உண்மையா சொல்லணும். உன்னை ஒரு நாள் பார்த்தமா, உன்னை என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை காதலிக்கிறேன், அதான் பின்னாடி வரேன்னு பட்டுன்னு சொல்ல வேண்டியதானே? ஐயோ, காதலிக்காம எப்படி மாப்ள காதலிக்கிறேன்னு போய் சொல்ல முடியும்? அதுவும் இல்லாம ஐஸ்வர்யா இல்லாத என் வாழ்க்கையில வேற யாருக்குமே இடம் இல்லை. இப்படியே சொல்லிட்டு மறுபடியும் குடிச்சிட்டு தெரிய போறீங்களா? இந்த பாரு மாப்ள, ஐஸ்வர்யா சாகல, உயிரோட தான் இருக்கா. சும்மா பழைய கதையை பேசிட்டு இருக்காம துளசியை கல்யாணம் பண்ற வழியை பாரு. டேய், என்னடா பேசுற நீ? நான் துளசியை காதலிக்கணும்னோ இல்ல கல்யாணம் பண்ணணும் போய் பார்க்கல. அப்புறம் ஏதோ அவளை பார்க்கையில மனசுக்கு நிம்மதியாகவும் ஆறுதலாகவும் இருந்தது, அதான் போய் பார்த்தேன். இப்பதான் பார்க்க வராதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, இப்ப என்ன பண்ண முடியும்? மறைஞ்சிருந்து பார்ப்பேன். டேய், எத்தனை நாள்ரா அப்படி பாப்ப? தினம் அவங்க ஊருக்கு போனா ஊருக்காரங்களுக்கு சந்தேகம் வராது? இல்ல அந்த புள்ளைய ஊருக்காரங்க கிட்ட உன்னை பத்தி போட்டு கொடுத்தா என்ன பண்ணுவேன்? அதை கூட விடுங்க மச்சான். நாளைக்கே அந்த பொண்ணுக்கு வேற யார் கூடயாவது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஐஸ்வர்யாக்கு இன்னொருத்தர் கூட கல்யாணம் நடந்தா உங்களுக்கு ஓகேவா? அந்த பொண்ணு பாவம் மச்சான். சின்ன வயசுல இருந்து வறுமையிலே வளர்ந்தவ. இருக்கிறதுக்கு நல்ல வீடு கிடையாது, போட்டுக்கிறதுக்கு நல்ல துணிமணி கூட கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்ட ஜீவனம் மச்சான். உங்க ஐஸ்வர்யா எப்படி வறுமையில வாடுறது உங்களுக்கு ஓகேவா சொல்லுங்க? துளசியை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கறது தான் ஐஸ்வர்யாவுக்கு நீங்க பண்ற உண்மையான அஞ்சலி நான் நினைக்கிறேன். துளசியை கல்யாணம் பண்ணிக்கோங்க மச்சான். உங்க பாவத்துக்கான பரிகாரமும் அதுதான். சரி வா, வைத்திய அதை பத்தி தீவிரமா யோசிக்கிட்டேன், நம்ம கிளம்புவோம். யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க மச்சான். நாங்க வரோம். வாவ், என்ன ருசி, என்ன ருசி. நிஜமாவா மாமா? ஆமா மீனாட்சி, நீயும் ருசி தான், உன் சாப்பாடும் ருசி தான். போங்க மாமா. மாமா, என்ன இப்பதான் சாப்பாடா? அம்மா மருமகனே, வெளியில கொஞ்சம் வேலையா போயிருந்தேன், லேட் ஆகி போச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல மாமா, இனிமே தான். அப்ப உட்காருங்க, சேர்ந்து சாப்பிடுவோம். உட்காந்துருவோம். அதுக்கு தானே வந்திருக்கேன். அத்தை, அத்தை. யோ மருமகனே, இப்ப எதுக்கு உன் அத்தையை கூப்பிடுற? ஏன் நான் சாப்பிட வேணாமா? யோ, அதைத்தான் நானும் கேக்குறேன். அதுக்கு எதுக்கு உன் அத்தையை கூப்பிடுற? புரியல மாமா. யோ, நீ இன்னும் சின்ன நொட்டைய? உங்க அத்தை வந்து சாப்பாடு போடுறதுக்கு? ஓ, நானே சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கணும்னு சொல்றீங்களா? யோ, அது இல்லையா? ஆ, உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உன் அத்தை உனக்கு சாப்பாடு போட்டா சரி. இப்பதான் என் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல்ல, இன்னும் எதுக்கு உன் அத்தையை கூப்பிடுற? மருமகனே, சாப்பாடு போடுறதுக்கு உங்க அத்தையை கூப்பிடுறது இன்னைக்கு தான் கடைசியா இருக்கணும், பாத்துக்கோ. இனிமே உன் வாயில எதுக்காகவோ மீனாட்சி மீனாட்சின்னு தான் கூப்பிடணும். ம், ம். பொண்டாட்டி கையால சோறு போட சொல்லி சாப்பிடுறது ஒரு அலாதி சுகமியா. சும்மா யாரு வேணாலும் சோறு போட்டாங்க சாப்பிட்டோம்னு இருக்கக்கூடாது. பொண்டாட்டிய பக்கத்துல உட்கார வச்சு அவ கையால சோறு போட சொல்லி அவளை கொஞ்சம் பார்க்க, சோற கொஞ்சம் சாப்பிட்டோம்னு அனுபவிச்சு சாப்பிடணும்யா. புரிஞ்சுதா? ம். அதே மாதிரி இலையில வச்சதையெல்லாம் முழுசா சாப்பிட்டுட்டு எந்திரிக்க கூடாது. அப்புறம் எல்லாத்துலயும் அப்படி அப்படி கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு போகணும்யா. எதுக்கு? அப்பதாயா புருஷன் நமக்காக வச்சுட்டு போயிருக்காருன்னு நினைச்சு பொண்டாட்டி அதே இலையில ஆசையா சாப்பாடு போட்டு சாப்பிடுவா. ம், ம்.
உங்க மக அப்படியே சாப்பிட்டுட்டாலும். சரி, இப்போ உன் பொண்டாட்டியை கூப்பிடு. ஆ? மீனாட்சியை கூப்பிடுயா. மீனாட்சி, யோ, சத்தமா கூப்பிடியா. மீனாட்சி, மீனாட்சி, மீனு குட்டி. ஐயையோ. ஏய், மாமா மீனாட்சி வந்து மருமகனுக்கு சாப்பாடு போடு. மருமகனே, நான் எந்திரிக்கிறேன், நீங்க 6 அமர சாப்பிடுவாங்க. அது சொன்னதெல்லாம் புரியுது இல்ல? நல்ல 6 அமர சாப்பிடணும், புரியுதா? சரிங்க மாமா. என்ன மீனாட்சி, போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து போடுமா. மருமகனே. மாமா. ம். ஐயோ, நெசமாவே மாமா சொன்ன மாதிரி நடந்தா எப்படி இருக்கும்? மாமா சொல்லுமா. தண்ணி தெளிங்க மாமா. ம். சீ, ஏன் மேல இல்ல மாமா, இலையில தெளிங்க. இலையிலையா? அப்ப நீ முதலையே தெளிவா சொல்லியிருக்கணுமா இல்லையா? போதும்டா செல்லம். நல்லா சாப்பிடுங்க மாமா. நீங்க ஒழுங்கா சாப்பிடாம ரொம்ப இழைச்சு போயிட்டீங்கன்னு எல்லாரும் என்னதான் திட்டுறாங்க. சரிடா, நீ சொல்லி நான் கேட்காம இருப்பனா? நீ இப்படி பக்கத்திலே உட்காரு, மாமா நல்லா சாப்பிடுறேன். உக்காருடா. வாவ், என்ன ருசி, என்ன ருசி. நிஜமாவா மாமா? ஆமா மீனாட்சி, நீயும் ருசி தான், உன் சாப்பாடும் ருசி தான். போங்க மாமா. மீனாட்சி, தமிழ்ல முதல் எழுத்து என்ன? ஆ. ரெண்டாவது எழுத்து? ஆ. அதே தாண்டா தங்கம். இப்ப ஸ்ட்ரெயிட்டா ரெண்டாவது எழுத்த சொல்லு. சொல்லுடா. வலிக்குது மீனாட்சி, வலிக்குது மீனாட்சி, வலிக்குதுடி. பாப்பா, என்னடி இப்படி கடிக்கிற? போங்க மாமா, சும்மா லேசா கடிச்சேன், அதுக்கே இப்படியா? ஓ அப்படி. நாங்க எப்படி கடிப்போம்னு தெரியும்ல. சீ. போதும்டா, போதும்டா. மாமா, நீங்க இப்படி போதும்னு சொல்றதுனாலதான் ஒல்லியா இருக்கீங்க. சாப்பிடுங்க. ஐயோ மீனாட்சி, இப்பவே சாப்பிட்டுட்டா நைட் எப்படி சாப்பிடுறதா? போதும் மீனாட்சி. ஐயோ போதும்டா குட்டிமா. ஐயோ என்ன நீ இப்பவே இவ்வளவு சாப்பிட்டா நாளைக்கு எப்படி சாப்பிடுறதா? ஐயோ போதும்டா சொல்லும், உன் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லை. அம்மா கனவா? கனவு கூட நல்லாதாயா இருக்கு. எது? சாப்பாடு வை. இப்ப நீ ஏன் எனக்கு 2 தோசையை ஊத்தி கொடுத்துட்டா இப்பவே பிரச்சனை முடிஞ்சிடும். இல்லனா வேற மாதிரி ஆயிடும். என்ன பண்ணுவ? சாப்பாடு வை. என்ன வச்சிருப்பா? இட்லியா பரோட்டாவும் தெரியலையே.
என்ன காலி டப்பாவை வச்சிருக்கா? இது என்னத்துக்கு வச்சுட்டு போறா? ஒருவேளை இதுல இருக்கோ? என்ன இதையும் காலியா வச்சிருக்கா? மீனாட்சி, எல்லாமே காலியா இருக்கு. வீட்ல சாப்பாடு இல்ல. சாப்பாடு இல்லையா? ஏன்? என்ன ஏன்? இது என்ன வீடா இல்ல ஹோட்டலா? உன் பாட்டுக்கு கண்ட நேரத்துல வந்து சாப்பாடு கேட்டா எல்லாம் கிடைச்சிருமான்னு? சாப்பாடெல்லாம் இல்ல, போ. சாப்பாடு இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் தோசை மாவு இருக்கும்ல, 2 தோசையாவது ஊற்றி கொடு, நான் பொடியை தொட்டு இங்க தின்னுக்கிறேன். பாரு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உனக்கு சேவகம் பண்றதுக்கு நான் ஒன்னும் உன் வீட்டு வேலைக்காரி கிடையாது. அதுக்கெல்லாம் வேற ஆளை பாத்துக்கோ. வேலை செய்யறவங்களாம் வேலைக்காரியா? உங்க அம்மா என்ன உங்க அப்பாவுக்கு வேலைக்காரியா? மரியாதையா பேசு. சாப்பாடும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எந்திரிச்சு போடா. மீனாட்சி, ஒரு நிமிஷம். இப்போ நீ ஏன் எனக்கு 2 தோசையை ஊற்றி கொடுத்துட்டா இப்பவே பிரச்சனை முடிஞ்சிடும். இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும். என்ன பண்ணுவ? ஒன்றும் பண்ண மாட்டேன். காலம் முழுக்க 3 வேளையும் உன் கையால எனக்கு சமைச்சு போடுற மாதிரி பண்ணிடுவேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. சவாலா? சவால்டா. ம் ம் ம். ஏன்டா வேட்டையா, உன் பாட்டுக்கு 3 வேளையும் சமைக்க வைப்பேன்னு சவால் விட்டுட்ட. இப்போ என்ன பண்றது? ஏதாவது பண்ணுவோம். ஐயோ, இப்போன்னு பார்த்து இப்படி பசிக்குதே. சோறு போட வர ஒரு நாதியும் இல்லை. என் மசூதா, இப்போதாம்மா வாரம் என்னன்னு எனக்கு புரியுது.